पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम कपिलाय नमस्तस्मै येना विद्यो ददौ जगतिमग्ने कारुण्यात् सांख्यमयी नौरिव विहिता प्रतरणाय अल्पग्रन्थं स्पष्टं प्रमाणसिद्धान्तहेतुभिर्युक्तं शास्त्रं शिष्याहिताय समासतोऽहं प्रवक्ष्यामि। ओम अथ ओम अथ ओम अथ। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாங்கிய காரிக்கால என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 46வது காரிக்கை பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். 45 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம் நேற்று கிளாஸ்ல. 45வது காரிக்கை என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைராக்கியாத் பிரகிருதி லயா. ரொம்ப முக்கியமானது அது. வைராக்கியம் வந்துச்சுன்னா பூரண வைராக்கியம் இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்ப்பா ஒன்றும் இல்லை இதெல்லாம் துக்கம் அப்படின்னு இது எல்லாத்தையும் துக்கம்னு சொல்லி ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா தத்துவ ஞானம் இல்லை அப்படின்னா. அப்போ 2 காரியம் தேவை. என்னன்னு கேட்டிங்கன்னா, தத்துவ ஞானம் தேவை, கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைராக்கியம் தேவை. ஆனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி பார்த்ததுல தெரியுது, நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பரம விரக்தர்களாக நிறைய சாதுக்கள் இருக்காங்க. நாக சாதுக்கள்லாம் பரம விரக்தர்களாக இமயமலையெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நம்மளாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படா இந்த காட்டுக்குள்ளார இருக்க என்னையா பண்ற அப்படின்னா அப்படியே ஒண்ணுமே இருக்காது. நிச்சலமா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. ஊரே இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போன ரொட்டி எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பான், இலத்தலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் சாதுக்கள்லாம் இருக்காங்க. தண்ணி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். அந்தந்த இடத்துல எல்லாம் போயிருப்பாங்க. விரக்தி தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானம் இருக்குமா சுவாமி அப்படின்னா தத்துவ ஞானம் இருக்காது. இப்ப நம்ம பக்கத்துல வந்துட்டீங்க அப்படின்னா, சவுத் இந்தியாவில் வந்துட்டீங்கன்னா நிறைய பேர்ட்ட தத்துவ ஞானம் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானம் இருக்கு, ஆனா வைராக்கியம் நம்மகிட்ட குறையா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தத்துவ ஞானமும் வைராக்கியமும் பூரணமா 2 ஒன்னா சேரணும். அதாவது நம்ம எல்லா இடத்துலயும் வந்து சுவாமிகிட்ட கேட்கும் போது என்ன பண்றோம், ஞான வைராக்கிய சித்தி அர்த்தம் சொல்றோமா? எப்ப பார்த்தாலும் நம்ம கேட்கும் போது ஞான வைராக்கிய சித்தி அர்த்தம்னு கேட்கறோம். ஞானம் மட்டும் பத்தாது, வைராக்கியம் வேணும். வைராக்கியம் மட்டும் பத்தாது, ஞானம் வேணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற போதே சொல்றாரு என்னன்னா, வைராக்கியாத்து பிரகிருதி லய. வைராக்கியத்திலிருந்து என்ன உண்டாகும் அப்படின்னா பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1,00,000 மன்வந்தரங்கள் ஃப்ரீஸாகி இருக்கிற தன்மையானது கிடைச்சது. அது அப்புறம் சம்சாரோ பவதி ராஜசாத் ராகாத். ரஜோகுணத்திலிருந்து, ராஜசாத்னா ரஜோகுணம், ரஜோகுணத்திலிருந்து உண்டாகக்கூடிய காமத்திலிருந்து என்ன உண்டாகும், சம்சாரம் உண்டாகும். ஆசைப்பட்டீங்கன்னா சம்சாரம், ஆசைப்பட பட 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 வந்து பார்த்தீங்கன்னா துக்கம்தான், சம்சார துக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாரு ஐஸ்வர்யாத் விகாத்தம். ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யம் ஒருத்தட்ட இருக்கு அப்படின்னா பதவியோ தனமோ இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விகாத்தக. விகாத்தம்னு என்ன அர்த்தம், அவிகாத்தக. அவிகாத்தகன்னு என்ன அர்த்தம், தடையில்லாத தன்மை, எங்கே வேணாலும் போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிப்பத்திரி வந்தாங்க, நியூ கப்பிள்ஸ் அவங்க. அப்படியே தேவலோகத்துலேருந்து வந்த மாதிரி அன்னைக்கு லீவ் அன்னைக்கு நான் போனேன். சித்திரை 1 அன்னைக்கு காலையில் போனேன். போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதா லோகத்துலேருந்து வந்த மாதிரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்குறாங்க. கூட்டம் நல்ல க்ரௌடு இருக்கு, நல்ல கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துச்சு. இவங்க உள்ள நுழையும் போது மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வழி விடுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த நார்மல் பேர்சன் தானே, கியூவில் தானே வரணும். அப்போ கியூவில் வர வேண்டிய ஆட்கள் அவங்களுடைய அந்த பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்க. எல்லாரும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தேவதையை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பூஜாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பம் பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். நான் யோசிச்சேன், என்ன அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அப்போ இதுதான் ஐஸ்வர்யம்னு பேர், தோற்றத்திலேயே ஒரு ஐஸ்வர்யம். இதே நேரத்தில் நல்ல வெல்த்தியான பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரில் வந்து
BMW காரில் வந்து இறங்குனா என்ன ஆகும், பூஜாரி நேராக வந்து பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். கூப்பிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்லாம் பண்ணுவார். அதே பவரில் இருந்தாங்க அப்படின்னா பவரில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அதே மாதிரி நடக்கும். ஐஸ்வர்யம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வர பாவம். அந்த ஈஸ்வர பாவம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்சனாலிட்டிலையோ இல்லை பணத்திலையோ இல்லை பதவியிலையோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், நீங்க போற பாதை வந்து பாத்தீங்கன்னா தடையில்லாத பாதையாயிடும். அபிகாத்தகான்னு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு விபரியாத் தது விபரியாசகா. அதுக்கு ஆப்போசிட்டா யார்ட்டையாவது தரித்திரம் இருந்துச்சுன்னா, ஐஸ்வர்யத்துக்கு ஆப்போசிட் என்னது தரித்திரம். தரித்திரம் இருந்துச்சு அப்படின்னா என்ன, போயா ஓரமா போ அப்படின்னு ஒரு ஒரு சும்மா சாதாரண ஒருத்தன் வந்து வரும்போது உள்ள வரும், ஓரமா போய் நின்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவரை ஒதுக்கி தள்ளுறாங்க. ஒரு பிச்சைக்காரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஓரமா போ, எதுக்கு இங்கே வந்து நடுவில் நிற்கிறேன், போ வெளில போ அப்படின்றாங்க. கோயிலுக்குள்ளார கூட போக முடியாது, அளவு பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரித்திரத்தினால வந்து பாத்தீங்கன்னா விகாத்தம்னா எல்லா இடத்துலயும் என்ட்ரியே கிடைக்காது. அப்போ தரித்திரத்தினால என்ட்ரி கிடைக்காது, ஐஸ்வர்யத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கிடைக்கும். ஆமா, வீட்லயே ஆச்சரியத்தை நம்ம நாதபுரம் சொல்றேன். வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுத்தர வீட்டுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குமா. இப்போதான் நேற்று நாங்கள் பேசிட்டு இருந்தோம். வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர் வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து காஃபி தண்ணி கேட்டிங்க அப்படின்னா தண்ணியை வந்து டம்ளர் கொண்டு வந்து நங்குன்னு வந்து சத்தம் கேட்குற மாதிரி தான் வைப்பாங்க. சாப்பாட்டுக்கு தட்டை வச்சாங்க அப்படின்னா டம்முன்னு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டோன்னா ஆமாம் இதுக்கு தான் குறைச்சல், என்ன மரியாதை இல்லாமல் வைக்கிற, ஆமாம் அதுதான் குறைச்சல் ஆகும். நீ கொண்டு வந்து கிழிச்சிட்ட பணத்தை கொண்டு வந்து நான் உனக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்னு. அப்ப பாத்திரம் வைக்கிறது எடுக்கிறதுலயே வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் தரித்திரத்தோட தன்மை என்ன அப்படின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விகாதம் அபிகாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 46வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். ஏஷ பிரத்யய சர்கோ விபர்யா சக்தி துஷ்டே சித்யாக்யஹ. ஏஷ பிரத்யய சர்கோ விபர்யா சக்தி துஷ்டே சித்யாக்யஹ. குணவைஷம்ய விமர்தாத் ச பேதாஸ்து பஞ்சாஷத். குணவைஷம்ய விமர்தாத் கஸ்ய ச பேதாஸ்து பஞ்சாஷத். ஏஷ பிரத்யய சர்கோ. பிரத்யய சர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரத்யயத்தோட சிருஷ்டி. இந்த புத்தி இருக்குல்ல, பிரத்யம்னா புத்தி, அந்த புத்தியில இருந்து உண்டாகக்கூடியது பிரத்யம், தாட்டு. பிரத்யம்னு என்ன அர்த்தம், தாட்டு. இந்த தாட்டோட சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிரிச்சிருக்கோம், ஞானம் வைராக்கியம், அதுக்கப்புறம் ஞானம் தர்மம் வைராக்கியம் ஐஸ்வர்யம். அதுக்கு ஆப்போசிட்டு அஜ்ஞானம் அதர்மம் அவைராக்கியம் அனைஸ்வர்யம். மொத்தம் 8. இந்த 8 வந்து பாத்தீங்கன்னா ஏஷ பிரத்யய சர்கோ. இந்த 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 3 விதங்களா ஆகுது. திரும்பவும் மொத்தம் 8 இருக்கு. இந்த 8 வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 3 விதங்கள் ஆகுது. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 வந்து பாத்தீங்க, இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப 3 இல்லை 4 ஆகுது. ஏஷ பிரத்யய சர்கோ. இந்த பிரத்யய சர்க்கமானது விபர்யய 1, 2வது அசக்தி 2, 3வது துஷ்டி 3, 4வது வந்து பாத்தீங்கன்னா சித்தி அப்படின்னு இந்த 8 புத்தியோட 8 தன்மைகளும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 4 விதங்களா வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. 8 4 ஆகுது. 4 ஆகும்போது இதை எப்படி சுவாமி 4 ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 3 குணங்களோட விஷம அவஸ்தை. குண வைஷம்ய விமர்தாத். குண வைஷமியம் அப்படின்னா விஷமத்தன்மை, 1/4% இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட்ல இந்த புத்தியில் இருக்கக்கூடிய 3 குணங்களும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் முன்ன பின்ன உண்டாயிட்டே இருக்கும். அப்ப அப்படி உண்டாகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவிதங்களா பிரியும். இப்ப எனக்கு என் கூட வந்து குருபாய்கள் 2-3 பேர் படிச்சாங்க, சகப்பாட்டி. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்க்க சாஸ்திரத்துல மகா நிபுணர். அப்படிப்பட்ட தர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட படிச்சிருக்கேன் கொஞ்சம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத கிராமர்ல அவ்வளோ அற்புதமான ஒரு ஆள், நல்ல எக்ஸ்பர்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சூரியன். வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா புரியவே புரியாது.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இன்னும் இவ்வளவு புத்திசாலிகளா இருக்காங்க, வேதாந்தம் புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. எனக்கு வேதாந்தம் புரியும், தர்க்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரும் அவங்கள்ட்ட நான் படித்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து வேதாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க. மூணுமே அறிவு தானே, மூணுமே நாலேஜ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவத்திலேயோ ரஜஸ்லையோ தமசுலையோ ஏதோ கூட குறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏதோ ஒவ்வொன்று புரியுது, ஒன்று புரிய மாட்டேங்குது. ஒன்றுத்துல எக்ஸ்பர்ட்டாக இருக்கும், ஒன்றுத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் நல்லா புரியும், சொல்லிக் கொடுக்க முடியுது. ஆனால் நாதபிரம ஏதாவது எலக்ட்ரிக்கலை பற்றி ஏதாவது சொல்லுவார், சாமி இது டிசி ஏசி. எனக்கு இன்னும் டிசி ஏசினா என்னன்னு தெரியாது. எனக்கு கண்ணுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஏசினாவே என்னவோ சொல்கிறாங்களே, ஏதோ சொல்கிறாங்களே, என்னது இது அப்படின்னு. அவர் ஏதாவது உச்சரிப்பார். இப்போ இந்த சிஸ்டம் இருக்குல்ல, அவர் போகும்போது சாமி இதை பண்ணிட்டு போயிருங்க, அதை பண்ணுறீங்க, அவ்வளோதான் சாமின்னு வரும். எனக்கு ஏதோ பாஷை, வேற ஏதோ பாஷை பேசுன மாதிரி தெரியும், ஏதோ ஜப்பானில் பேசுன மாதிரி, ஜப்பானீஸ் லாங்குவேஜில் பேசுன மாதிரி தெரியும். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு சின்ன சப்தம் கூட எனக்கு உள்ளுக்குள்ளார போகாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா வேதாந்தம்லாம் புரியுது, ஒரு சின்ன சின்ன லௌகிக விஷயம்லாம் கூட புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியோட சாமர்த்தியம் சத்வரஜஸ்தமஸ்னால விஷம அவஸ்தை அடையும். விதவிதமான தன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணம் இருக்கும், ஒரு கெட்ட குணம் இருக்கும். அந்த நல்ல குணத்துலையும் ஒருத்தருக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியான நல்ல குணம் இருக்கும், கொஞ்சம் மிதமாக இருக்கும். பெர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான தன்மைகள். அப்போ குண வைஷம்ய விமர்தாத், குணத்தோட விஷமத்தன்மை, வைஷமியம்ன்றதுக்கு அர்த்தம் விஷமத்தன்மையோட, விமர்தாத் அப்படின்னா உள்ளடங்கியதால. இதுக்கு அர்த்தம் வந்து உள்ளடங்கின்னு சொல்லலாம், இல்லைன்னா தாக்கம்னு சொல்லலாம். விமர்தாத் அப்படின்றதுக்கு அர்த்தம் தாக்கம். இந்த குணத்தோட ஒரு ஃபோர்ஸபிளா எந்த குணம் இருக்கோ அந்த குணத்தோட விஷமத்தன்மையினால இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா விபரிய, அசக்தி, துஷ்டி, சித்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆ மாறிச்சுல்ல. அது எல்லாம் திரும்பவும் எவ்வளவு ஆகுது அப்படின்னா பேதா தஸ்யச்ச பேதாஸ்து பஞ்சாஷத், அது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 விதங்களாக ஆகின்றது. அப்ப பேஸா இருக்கிற புத்தியில இருக்கிறது 8, அந்த 8 வந்து 4ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேதங்கள் 50ஆக ஆயிற்று. 8 4 50 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 47வது ஸ்லோகம் சொல்லுது, பஞ்ச விபர்யய பேதா பேதா பவந்த்யசக்திஸ்ச கரண வைக்கல்யாத் அஷ்டாவிம்சதி பேதா துஷ்டிர் நவதா அஷ்டதா சித்திஹி பஞ்ச விபர்யய பேதாஹ பவந்த்யசித்திஸ்ச கரண வைக்கல்யாத் அஷ்டாவிம்சதி பேதாஹ துஷ்டிர் நவதா அஷ்டதா சித்திஹி. இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கும்போது ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்குது. இந்த முதல்ல இந்த போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம், 4ஆ பிரிச்சிருக்கோம்ல, விபரியம், அதுக்கப்புறம் அசக்தி, அதுக்கப்புறம் துஷ்டி, சித்தி. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பண்ணுறது இந்த 47வது ஸ்லோகம். என்னென்ன, பஞ்ச விபரிய, விபரியம் சொல்லக்கூடியது பஞ்ச விபரிய பேதாக, பஞ்ச விபரிய பேதாக 5 விதங்களா வந்து பார்த்தீங்கன்னா விபரியமானது பிரியுது. விபரியம்னா என்ன சுவாமி, ஞாபகம் இருக்க யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு? மித்யாஜானம், மித்யாஜானம் பொய்யறிவு, மித்யாஜானம் அதத்ரூப பிரதிஷ்டம், ஒன்ன வேற ஒன்னா பார்க்கறதுக்கு பேரு மித்யாஜானம், பொய்யறிவு விபரியா அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொய்யறிவு அப்படின்றது கைத்துல பாம்பு பார்த்தீங்கன்னா, சிப்பியில வெள்ளி பார்த்தீங்கன்னா, காணல்ல ஜலம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மித்யா ஞானம், கைத்துல பாம்பு பார்க்கறது. அது மாதிரி இருக்கிற பொய்யறிவு எத்தனை பேர், பஞ்ச விபரிய 5ஆ சொல்லப்படுது. விபரியம் 5 விதம். அதுக்கப்புறம் பவந்தி சக்திஷ்ட, சக்தி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20, அசக்தி, சக்தி இல்லை அசக்தி, அசக்தி வந்து பார்த்தீங்கன்னா 28 விதங்களாக அசக்தியானது சொல்லப்படுது. அசக்தினா சக்தியின்மை, சக்தி இல்லைன்னு சொல்றோம்ல,
ஐயோ எனக்கு எனக்கு எனர்ஜியே இல்லைப்பா அப்படின்றோம். அந்த எனர்ஜி இல்லாதது, சக்தி இல்லாதது எத்தனை விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா பவந்தி அசக்திச்ச கரண வைக்கல்யாத். கரண வைக்கல்யத்தினால, கரண வைக்கல்யம்னு என்ன அர்த்தம்? கரணம்னா கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட். நம்மகிட்ட இருக்கிற பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு. அது மாதிரி இருக்கிற கரண வைக்கல்ய தன்மையினால நமக்கு எனக்கு காது வந்து சரியா கேட்கல, கண்ணு சரியா தெரியல, அப்புறம் நடக்க முடியல, அதுக்கப்புறம் வெயிட்டை தூக்க முடியல, கை வலிக்குது எதை எடுத்தாலும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெயில் தாங்க முடியல, ஸ்கின்னு. இது மாதிரி நிறைய 5 ஞானேந்திரியத்திலையும் 5 கர்மேந்திரியத்திலையும் எனக்கு ட்ரபிள் இருக்கிறதுனால, அதில் கோளாறு இருக்கிறதுனால கரண வைக்கல்யம் அப்படின்னா விக்கலத்தன்மை. கரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை வந்து இல்லாமையே போச்சு. அது மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 28 பேதா, மொத்தம் 28 பேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. 28 பேதங்கள் உண்டாகுது சொல்லியாச்சு. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அசக்திச்ச 28 பேதா. அதுக்கப்புறம் துஷ்டிர். துஷ்டினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம்னு அர்த்தம் துஷ்டி. ஆனால் நார்த் இந்தியா இதில் சவுத் இதில் போகும்போது துஷ்டின்னு சொல்லுவீங்கல்ல, துஷ்டி கிரகணது. யாராவது இறந்து போயிட்டா என்ன சொல்லுவீங்க? அறிய என்ன இல்லை இல்லை வேற எதுவும் சொல்லுவீங்க. ஆமாம், துஷ்டி கேட்கறதுக்கு போகுதுன்னு சொல்லுவீங்கல்ல. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. துஷ்டின்றது வந்து சந்தோஷத்தை குறிக்கிறது. ஆனால் இறந்த வீட்டுக்கு தென்காசி பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துஷ்டி கேட்க போகிறேன் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் எப்படி பிரயோகம் வந்துச்சு தெரியல. துஷ்டினா வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் இல்லை. துஷ்டின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம். சந்தோஷம் எத்தனை விதம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 விதங்களா சந்தோஷம் பிரியுது. நவதான்னு போட்டிருக்கு. நவதா துஷ்டிகி. அதுக்கப்புறம் துஷ்டிர் நவதா அஷ்டதா சித்திகி. சித்தி எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 விதங்களாக சித்தி பிரியுது. இதை தான் இப்போ இனிமேல் பார்க்க போகிறோம். நம்ம எத்தனை விபரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் மொத்தம் புத்தியோட தர்மங்கள் 8, 8லிருந்து 4 ஆயிருக்கு. விபரியம், அசக்தி, துஷ்டி, அதுக்கப்புறம் சித்தி. விபரியம் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதங்கள். அதுக்கப்புறம் அசக்தி வந்து பார்த்தீங்கன்னா 28 விதம். அதுக்கப்புறம் துஷ்டின்னு சொல்கிற சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9 விதங்கள். அதுக்கப்புறம் சித்தின்னு சொல்லக்கூடியது 8 விதங்கள். இதை ஒவ்வொன்றா பார்ப்போமா? ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 48வது காரிக்க ஆரம்பிக்கிறார். பேதஸ்தமசோ அஷ்டவிதோ, பேதஸ்தமசோ அஷ்டவிதோ மோகஸ்ய ச தசவிதோ மகாமோகः, மோகஸ்ய ச தசவிதோ மகாமோகः, தாமிஸ்ரோ அஷ்டதா அஷ்டாதசதா, தாமிஸ்ரோ அஷ்டாதசதா, ததா பவந்தி அந்ததா மிஸ்ரஹ, ததா பவந்தி அந்ததா மிஸ்ரஹ. ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல என்னது? விபரியம்னு எடுத்திருக்கோமா? விபரியம் எத்தனை பேதம் சொன்னோம்? 5 பேதங்கள் விபரியம்னு பார்த்துருக்கோம். அது 5 பார்த்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொன்றா மூவ் ஆகும். விபரியம் 5 பேதங்கள் எத்தனை விதம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா பிரிக்கிறார். பேதகா தமசோ அஷ்டவிதோ மோகஸ்ய. இதுக்கெல்லாம் பரிபாஷா ஒன்று இருக்கு. மோகம் அப்படின்னு தமஸ்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவித்யாக்கு இன்னொரு பேர் தமஸ். அவித்யாக்கு பேர் சாங்கியத்தில் நம்ம பொதுவாக வேற ஒரு பேர் இருக்கு. ஆனால் சாங்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் எதுவுமே நம்ம யோகத்தில் யூஸ் பண்ணல, தெரியுங்களா? யோகத்தில் யூஸ் பண்ணலை. யோகத்தில் யூஸ் பண்ணாத வார்த்தையை இங்கே சாங்கியத்தில் யூஸ் பண்ணியிருக்கு. யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷாக, பஞ்ச கிளேஷாக பார்த்தோமா? அப்போ அந்த பஞ்ச கிளேஷங்களுக்கு யோக சூத்திரத்தில் பார்த்த பஞ்ச கிளேஷங்கள் தான் பஞ்ச விபரியங்கள் அப்படின்னு இங்கே பேர். அப்போ ஒவ்வொன்றா 5 என்னது? முதல்ல அவித்யா. அவித்யாவுக்கு சாங்கியத்தில் என்ன பேரு அப்படின்னா தமஸ். இங்க பேர் கொடுத்துருக்கு தமஸ். தமஸ்னா அவித்யா. அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா தமசோ அஷ்டவிதோ மோகஸ்ய. மோகம் அப்படின்னா என்னது? அவித்யா அஸ்மிதான்னு சொல்ற அகங்காரம் இருக்குல்ல, அஸ்மிதான்ற அஸ்மிதா
யோக சாஸ்திரத்துல. இங்க வந்து சாங்கியத்துல அதுக்கு பேரு மோகா, வேதாந்தத்துல அதுக்கு பேரு அகங்காரம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட பலம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு சாஸ்திரம் படிக்கும் போது பலம் என்ன தெரியுங்களா? டெர்மினாலஜியை டீகோட் பண்றது தான். எந்தெந்த இடத்துல என்னென்ன டெர்மினாலஜிக்கு என்னென்ன மீனிங் எடுக்கணும்னு இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாமர்த்தியம். இப்போ இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாஸ்திரத்தில் 3 பேர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா, வேதாந்தம் படிக்கும் போதோ, யோகம் படிக்கும் போதோ, சாங்கியம் படிக்கும் போதோ, இதுக்கப்புறம் தர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னு கேட்டால், சயின்ஸுக்கு போனீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்த சப்தங்கள், யோக சப்தங்கள் எல்லாம் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸ் வந்து வேற ஒரு பேரில் சொல்லிட்டு இருக்கு. ஒரு சைக்கட்ரிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா நம்மளோட இங்கே பேசுறது எல்லாத்தையும் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த டெர்மினாலஜி, இந்த டெர்மினாலஜி தான் இந்த டெர்மினாலஜி அப்படின்னு நம்ம இந்த கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதான் ஸ்கில், உங்களோட ஞானம்ன்றது. இங்கே சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமஸ்னா அவித்யா, மோகம் அப்படின்னா அஸ்மிதா. இந்த 2 எத்தனை பேதங்கள் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ம் அஷ்டவிதா. அவித்யா 8 விதம், மோகம்னு சொல்லக்கூடிய அகங்காரம் அஸ்மிதா 8 விதம். அதே மாதிரி தசவிதோ மகாமோக. மகாமோகம்னு என்ன சுவாமி? 3வது கிளேசம். அவித்யா, அஸ்மிதா, ராகம். ராகத்துக்கு பேரு மகாமோகம்னு பேரு. என்ன பேர் வச்சிருப்பாங்க? மகாமோகம். நம்ம எதையாவது ஆசைப்பட்டோம் அப்படின்னா மகாமோகம். மகாமோகம்ன்ற ராகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதம் அப்படின்னா தசவிதா, 10 விதங்களாக பிரிகிறது. அதுக்கப்புறம் மோகத்துக்கு அப்புறம் என்னது? ராகத்துக்கு அப்புறம் துவேஷம். துவேஷத்துக்கு என்ன பேரு அப்படின்னா தாமிஸ்ரம் அப்படின்னு பேரு. தாமிஸ்ரம் அப்படின்னா துவேஷம். தாமிஸ்ரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவும் ராகமும் கலந்தது தாமிஸ்ரம்னு அர்த்தம். அவித்யா, அதுக்கப்புறம் ராகம், இந்த 2ம் கலந்துச்சு அப்படின்னா ராகத்துக்கு பேர் மகாமோகம், அவித்யாவுக்கு பேர் தமசு. இந்த 2ம் கலந்தோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவித்யாவும் ராகமும் கலந்து அதனுடைய குழந்தையா உண்டானது தாமிஸ்ரம். தாமிஸ்ரம்ன்றதுக்கு அர்த்தம் துவேஷம். ஆயிடுச்சா? துவேஷம் எப்போ உண்டாகும்? அதான் காமக்ரோத குரோதம் எப்போ உண்டாகும்? குரோதம் எப்போ உண்டாகும்? சரி, அடைய ஆசைப்பட்டது கிடைக்கல, யார் மேல கோபம் வரும்? யாரு தடுத்தாங்களோ, தடையா இருக்காங்களோ அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா கோபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகம், அந்த ராகத்தை வந்து அடையலையே அப்படின்னு ஒரு இருட்டு தாமசம் வந்து நம்மளை மூடி மறைச்சு நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ராகம் நிறைவேறாத போது அதுல இருந்து தாமிஸ்ரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும், துவேஷம் உண்டாகும். அதுக்கப்புறம் அது எத்தனை விதம் சுவாமி அப்படின்னா, துவேஷம் வந்து பாத்தீங்கன்னா 18 விதம். அஷ்டாதசதானா 18 விதம். அதுக்கப்புறம் ததாபவந்தி அந்ததாமிஸ்ரஹ. அதுக்கப்புறம் அந்ததாமிஸ்ரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரண பயம். இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்ததாமிஸ்ரகனா அந்ததானா குருடுன்னு அர்த்தம். குருட்டுத்தன்மை சேர்ந்துடுறது. நான் தேகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குருடாகிறது. அந்த குருட்டுத்தன்மையினால வந்து ஐயோ நான் போயிடுவேணும், இந்த தேகம் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் குருட்டுத்தன்மை, அந்ததா. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞான மிஸ்ரமாயி என்ன ஆகுதுன்னா உண்டாகுது, ஐயோ நான் போயிடுவேணும், நான் செத்துவிடணும் அப்படின்னு மரண பயம். அதுக்கு பேர் அந்ததாமிஸ்ரகன்னு பேர். அந்ததாமிஸ்ரன்றதுக்கு அர்த்தம் மரண பயம், அபினிவேஷம்னு யோகத்துல சொல்றோம். ரைட்ஸா? இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதம்? 18 விதங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்ற மோகமும் தமசும், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம்ன்ற மோகம் அபினிவேஷமும் 8 விதம். அதுக்கப்புறம் மகாமோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகம் 18 விதம், 10 விதம். அப்புறம் தாமிஸ்ரம்ன்ற அந்த துவேஷம் 18 விதம். அதுக்கப்புறம் அந்த தாமிஸ்ரம்ன்ற மரண பயம் 18 விதம் சொல்லியாச்சு. விபரியத்தை சொல்லியாச்சு. விபரியத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, விபரியத்துக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? 4ல பாருங்க, விபரியம் 1, அசக்தி இருக்கா? அந்த அசக்தினா என்ன சுவாமி? எத்தனை விதமாகுது அது அப்படின்னும் போது 49வது காரிக்கா சொல்லுங்க.
ஏகாதசேந்திரியவதா ஏகாதசேந்திரியவதாः சக புத்திவதைர் அசக்திர் அசக்திர் உத்திஷ்டாः உத்திஷ்டா ஏகாதசேந்திரியவதா சக புத்திவதைர் அசக்திர் உத்திஷ்டா சப்ததசவதா புத்தேர் விபர்யயாத் துஷ்டி சித்தீனாம் சப்ததசவதா புத்தேர் விபர்யயாத் துஷ்டி சித்தீனாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, புத்தி வதைகி, புத்தியோட வதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி கெட்டு போறதுன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதான் புத்தி வதைகி. புத்தி கெட்டு போச்சுங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் என் புத்தி கெட்டு போச்சுச்சு. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, புத்தி கெட்டு போய் தான் இப்போ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பேசாம இதில் போய் குகையில போய் ரமண பகவான் மாதிரி உட்கார்ந்துருக்கலாம்ல, பாடம் படித்தமா போய் உட்கார்ந்தமான்னு இல்லாமல் புத்தி கெட்டு போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சொல்லுவோம் புத்தி கெட்டு போய் இதை பண்ணிட்டேன் சுவாமி, புத்தி கெட்டு போய் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு. புத்தி கெட்டு போகிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வதைகின்னு பேர். அந்த புத்தியில உண்டாகிற வதைகை அப்படின்னா அசக்தின்னு பேர். புத்தியில உண்டாகிற வதைன்னா என்ன அர்த்தம்? வதம் அப்படின்னா புத்தியில உண்டாகிற அந்த குறைபாடு. நம்ம மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி இல்லாமல் போகிறது, அந்த மாதிரியான தன்மையோட சேர்ந்து புத்தியில உண்டாகக்கூடிய அசக்தி முதல்ல அதோட சேர்ந்து இந்திரியவதா, இந்திரியங்கள்ல உண்டாகக்கூடிய பலகீனங்கள். இந்திரிய வதம்னா என்ன அர்த்தம்? இந்திரியத்துல உண்டாகக்கூடிய பலகீனங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசக. இந்திரியத்துல உண்டாகிறது 11 இந்திரியம் தானே மொத்தம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சேர்த்துருக்கோம்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு. 11 விஷயத்திலையும் எனக்கு ஏதோ ட்ரபிள் ஆச்சு அப்படின்னா 11 விதமாக அசக்தி உண்டாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து புத்தியோடு சேர்த்திங்க அப்படின்னா அசக்தி வந்து பார்த்தீங்கன்னா 28 அசக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா உத்திஷ்டாக சொல்லப்படுகின்றது. எவ்வளோ? 28 மொத்தம். அதில் சொல்லலை, நம்ம சேர்த்துக்கணும் 28. கூட வந்து பார்த்தீங்கன்னா துஷ்டி சித்தீனாம். சாமி 28 என்ன சாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா சொல்ல போகுது. துஷ்டி சித்தீனாம். துஷ்டின்றது என்ன அப்படின்னு, சந்தோஷம் இல்லை? அந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி எத்தனை பார்த்துருக்கோம்? 8 சித்திகள். 8 சித்திகள். இப்போ இந்த புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த 8 விதமான துஷ்டிகள் இல்லை, 9 விதமான துஷ்டிகள் இல்லாமல் போகிறது அசக்தி. 9 அசக்தி. அதே மாதிரி புத்தியில 8 விதமான சித்திகள் இல்லாம போறது 8 விதமான அசக்தி ஆயிடும். துஷ்டி இல்லை அப்படின்னா அது அசக்தியில சேர்த்துருங்க, 9 அசக்தி. அதே மாதிரி சித்திகள் இல்லை அப்படின்னா 8 விதமான சித்திகள் இல்லை அப்படின்னா அதுவும் புத்தியில உண்டாகிற அசக்தி. மொத்தம் எத்தனை? 9 8 17. இது 17 அசக்திகள் புத்தியில உண்டாகிற சக்தி சாமர்த்தியம் கம்மியால ஆகிறது. அப்புறம் 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியத்தோட குறைபாட்டினால உண்டாகிறது. அப்படி உண்டாகும் போது எத்தனை அசித்தி ஆகுது? 28. 17 + 11 28 வெரைட்டி ஆகுது. இந்த 28 வெரைட்டி இருக்கிறதுக்கு பதிலாக விபர்யாத், அதுக்கு மாறா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்திகளுக்கு மாறா 17 அசக்திகள் உண்டாகின்றன. துஷ்டி, அதுக்கப்புறம் சித்தி. இதுக்கு மாறா 17 அசக்திகள் புத்திக்கு உண்டாகுது. 17 அசக்தி, அதுக்கப்புறம் இந்திரியத்துக்கு 11 அசக்தி. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 11 17 28 வந்து பார்த்தீங்கன்னா அசக்திகள் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 3வது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா துஷ்டி. துஷ்டி எத்தனை சுவாமி அப்படின்னு கேட்கும்போது 50வது காரிக்கா சொல்லுது. துஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதம்? துஷ்டினானது சந்தோஷம். அது எத்தனை விதமாகும்? ஆத்யாத்மிகாஸ்சதஸ்ரஹ பிரகிருத் உபாதான கால பாக்யாக்யாஹ பாஹ்யா விஷயோபரமாத் பஞ்ச நவதுஷ்டயோ அபிமதாஹ.
பஞ்சச நவதுஷ்டயோ அபிமதாக. உங்களுக்கு புரியுதா? நேற்று போன ஸ்லோகம் சொன்னது புரியுதா? புரியுதா இல்லை புரியல? ஏதாவது இல்ல இல்ல, சித்திக்கு போகாதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல அசக்தி நம்ம சொல்றோம்ல, அசக்தின்றதுக்கு அர்த்தம் என்னது? சக்தியின்மை. அவ்வளவுதான். சக்தியின்மை எங்க எத்தனை வெரைட்டி அப்படின்னு பார்க்கும்போது 28 வெரைட்டி சக்தியின்மை சொல்லியிருக்கு. என்ன 28 வெரைட்டி அப்படின்னா, புத்தியில 17, இந்திரியத்துல 11, இந்திரியத்துல இருந்து 11 இந்திரியத்துல இருக்க சக்தி என்னது? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு. 11த்துல உண்டாகிற பலகீனத்தினால 11 அசித்திகள் உண்டாயிருச்சு. புத்தியில எப்படி 18ன்னு யாராவது கேட்டாங்கன்னா, புத்தியில எப்படி 17ன்னு யாராவது கேட்டாங்கன்னா, சித்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8, துஷ்டின்னு சொல்லக்கூடிய சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா 9. 9ம் 8ம் 17. இந்த ரெண்டும் புத்தியில சம்பவிக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டா புத்தியில உண்டாகிற 8 துஷ்டிகள், 9 துஷ்டிகள், 8 சித்திகள் உண்டாகாம போச்சுன்னா அது என்ன ஆயிடும்? அசக்தி ஆயிடும். புத்திக்கு அசக்தின்னு பேர், ஆப்போசிட். அப்ப புத்தியில வந்து அசக்தினா 18 விதங்கள். துஷ்டி இன்மை, அதுக்கப்புறம் சித்தி இன்மை. துஷ்டி இல்லாம போச்சுன்னா 9, சித்தி இல்லாம போச்சுன்னா 8, 17 வெரைட்டி. இதோட சேர்த்தீங்கன்னா என்னாச்சு? 11ம் 17ம் 28 அசக்திகள் அப்படின்னு சொல்லப்பட்டாச்சு. இப்ப துஷ்டிகளுக்கு வந்துருக்கு. துஷ்டி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது பிரகிருதி, உபாதான, கால, பாக்யாக்கியாக, இத்தனை சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதி அப்படின்னா பை நேச்சர். பின்னாடி வரப்போகுது, இதுல சொல்லுவோம். அந்த துஷ்டி வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பிறக்கும் போதே சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, இல்ல சில பேர் நல்ல சந்தோஷமாவே இருப்பாங்க. ஒரு பாட்டி நான் டெய்லி பார்ப்பேன், தரித்திரம். ஆனா அதுக்கு என்ன பிரசன்னமா இருக்குன்னு தெரியல. இப்ப கூட பேசிட்டா வந்து நான் நாதபிரம்மன் எப்ப பார்த்தாலும் பொக்கவாயை வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். மகா தரித்திரம். நான் தான் யோசிப்பேன், என்னடா இந்த பாட்டி கூட நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிறந்ததுல இருந்த ஒரு பையன் பார்ப்பேன். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு மெக்கானிக் ஹெல்ப்பரா இருக்கான். அவன் தரித்திரம், மகா தரித்திரம். ஆனா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சாமி அப்படின்னு சிரிச்சு நான் பார்ப்பேன். எங்கடா போகும்போதெல்லாம் பார்ப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே. சந்தோஷமா இருக்கான். ஒரு ஏகப்பட்ட பேர் ஜீவர்கள் அது மாதிரி இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பை நேச்சர், பிரகிருதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி, உபாதானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அவங்களோட கர்மான்னு எடுக்கலாம், இல்லைன்னா தேகம்னு எடுக்கலாம். தேகம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால தானே கிடைச்சிருக்கு. நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும், என்ன அர்த்தம்? உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு. நம்ம ஒண்ணு பை நேச்சர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கிறது உபாதான காரணம். இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா கர்மாவோட சேர்ந்தது. கர்மா நல்லா இருக்கு அப்படின்னா அவன் சந்தோஷமா இருப்பான். ரெண்டாவது. மூணாவது காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சில காலத்துல சந்தோஷமா இருப்பாங்க, சில காலத்துல டல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம், நம்ம சொல்றோம்ல அவருக்கு வந்து பாக்கியங்க, அவர் சந்தோஷமா இருக்காரு, நம்ம சொல்லுவோம் பாக்கியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்ப அந்த பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த 4 விதங்களாக எந்த பெயரை உடையதா. அது மட்டும் இல்ல, ஆத்தியாத்மிக்காக சதஸ்ரக, 4 விதமாக இந்த தேகத்துல மனசுல உண்டாகக்கூடிய துஷ்டிகள் இந்த வெரைட்டியா 4 விதமாக பெறுகின்றன. அப்ப துஷ்டி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் எப்படி உண்டாகும்? பை நேச்சரா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சந்தோஷமாவே இருப்பார், என்ன தரித்திரம் இருந்தாலும் அது தெரியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உபாதானம், கர்மா நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பார், தேகம் நல்லா இருந்தா சந்தோஷமா இருப்பார். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காலம், சில காலத்துல காலம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கிளிங்கள்லாம் வந்து வசந்த காலத்துல ஒரே கத்திக்கிட்டு ஒரே கத்து, என்னன்னு தெரியல. அந்த குருவிகள் கிளிகள்லாம் இந்த வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, பாத்தீங்கன்னா மத்தியான நேரத்துல பாருங்க, ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மத்தியானம் தூங்க விடுறது. இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கா, பக்கத்துல வந்து பாத்தா மரம் இருக்கு. 2 மரத்துலயும் 100 கிளிக்கிட்டே இருக்கும். ஒரே சத்தம் சந்தோஷமா இருக்கு. எல்லாம் கிளிகள், குருவிகள், மைனா எல்லாம் சந்தோஷம். இப்போ கத்திக்கிட்டு தான் இருக்கு, எல்லாம் கரை பூந்தி சாப்பிட்டுட்டு இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம்.
ஒரு காலத்துல சந்தோஷம், ஒரு காலத்துல துக்கம். காலம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியம் அப்படின்னு சொல்றோம். அவருக்கு பாக்கியங்க, புண்ணியம் பாப்பம் நம்ம சொல்றோம்ல, அந்த புண்ணிய பாப்பம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உபாதானத்துக்கு வந்து தேகம் எடுத்துக்கங்க, இந்த பாக்கியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் எடுத்துக்கங்க. இதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான சந்தோஷங்கள் ஆத்தியாத்மிகத்துல சம்பவிக்குது. ஆத்தியாத்மிகம்னா தேகம் மனசில் சம்பவிக்கிறது 4. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மீதி என்ன தெரியுங்களா, 5 விதங்களா வந்து பாத்தீங்கன்னா துஷ்டி வேற ஒண்ணு இருக்கு. என்னது அப்படின்னா வைராகியத்தினால. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல வைராகியம் வந்துச்சு அப்படின்னா சுகம். நான் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நைட் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்பாவது எதையாவது பார்ப்பேன். நான் சும்மா வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டைப்பிங் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எதையா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 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 சைடில் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி கிரிக்கெட் ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு நைட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது ஒன்றுமே இல்லாமல், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்குமே அப்படின்னு ஆஃப் பண்ணா, ஐயோ இந்த விஷன் கண்ணை மூடினா என்ன ஆனந்தமாக இருக்குது தெரியுங்களா. இப்போ என்ன பண்ணேன்னா ஆனந்தத்துக்கு ஒன்றும் பண்ணலை, அந்த வீடியோ பார்க்குறத ஆஃப் பண்ணு. அதுக்கப்புறம் ஏதோ பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கு, ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க, போங்கப்பா அப்படின்னு நான் வந்து வீட்டில் வந்து கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்தேன். ஆஹா என்ன ஆனந்தமாக இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த காதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டேன். அப்போ ஒவ்வொரு இந்திரியங்கள்ல இருந்தும் நம்ம விடுதலை ஆகிறதுல, ஷட் டவுன் பண்றதுல, யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். திருக்குறள் பாருங்க என்னது. எதுல இருந்தெல்லாம் நீங்க விலகி வித்ரா பண்றீங்களோ அதுல இருந்து வரக்கூடிய துக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகாது. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிரிக்கெட்டு. இந்த டெல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்படி மோசமா விளையாடுறானே, இந்த சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணிட்டானே, தோனியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா கோபமா வருது, யார் மேலேயா ஒழுங்கா விளையாடலன்னா. அப்ப என்ன பார்க்காம இருந்தா பிரச்சனையே இல்லைல்ல. அதுக்கப்புறம் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோடியை பற்றி ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, 2-3 இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. நான் எதையாவது கேட்குறேன்னு வச்சிங்களேன், அவங்க வாதம் பண்ணுறது அவங்க வாதம் பண்ணிட்டு இருக்கானுங்க டிவியில். நான் பாட்டுக்கு பேசாமல் செவனேன்னு நான் டைப்பிங் பண்ணுறேன்னா செவனேன்னு டைப்பிங் பண்ண வேண்டியதுதானே. சாங்கிய காரிக்கா டைப்பிங் பண்ணுறேன்னா ஆனந்தமாக டைப்பிங் பண்ண வேண்டியதுதானே. இதில் காதில் மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது சின்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இவன் இப்படி பண்ணுறானு அப்படி பண்ணுறானுன்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு உள்ளே போய் எனக்குள்ளார கட்டுப்பாக்குது, கோபமாக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சேன். ஆஃப் பண்ணி நிம்மதியாக இருக்கும், டைப்பிங் பண்ணி ஒழுங்காக நிம்மதியாக. அப்போ ஆடியோவை கட் பண்ணால் ஒரு சுகம் கிடைக்குதா, வீடியோவை கட் பண்ணால் ஒரு சுகம் கிடைக்குதா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் நான் பொரியை எடுத்து தேவையில்லாமல் எனக்கு வந்து இந்த சுகர் இருக்கா, அதனால ஒரு பாக்கெட் பொரியை வச்சுருப்பேன் எப்போவுமே பக்கத்தில். இந்த பொரியை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டினா ஒரு ரோகம் மாதிரி. இந்த பசி வந்து என்ன பண்ணும், பொய்யான ஒரு பசி இருக்கும். அது தேவையில்லாமல் இருக்கும்போது கூட இந்த ஹேபிட்டாக என்ன பண்ணுன்னு கேட்டினா எடுத்து வாயில், அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் என்ன அது எதையோ பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி டக்குன்னு நிப்பாட்டணும். அப்போ நான் சாப்பிட்றது நிப்பாட்டணும். அப்போ என்ன ஆனந்தமாக இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த இந்திரிய சுகத்துல இருந்தெல்லாம் நீங்கள் ரிலீவ் ஆகிறீங்களோ அந்தந்த இந்திரியங்களோட உபராமத்தினால, விஷய உபராமாத், அதான் இங்கே சொல்லுது. எந்தெந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நீங்க நீங்கிறீங்களோ, கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்னு, அந்தந்த விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய துக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் என்ன பண்றா தெரியுங்களா, சுகத்தை நீ அவாய்ட் பண்ண அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய துக்கமும் வராது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதுக்காக யூஸ் பண்றேன், சுகம் அடையணும் தானே. ஆனா சுகம் மட்டும் கிடைச்சதா, துக்கமும் சேர்ந்து தானே வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, துக்கம் வேணான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய சுகத்தையும் எனக்கு வேணான்னு நீங்க நினைக்கணும். அப்ப சுகமும் வேணான்னு நினைச்சேன்னா அதுல இருந்து வரக்கூடிய துக்கமும் எனக்கு வராது. அப்ப என்ன பண்ணலாம், நிம்மதியா ஆனந்தமா சாந்தமா வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு. அப்போ எத்தனை வெரைட்டி இந்திரியங்கள், 5 இந்திரியங்களா இருக்கா. 5 இந்திரியங்களோட விஷயத்தையும் நீங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 விதத்துல சந்தோஷமானது உண்டாகும். அப்ப மேல ஒரு 4,
அப்புறம் இந்திரியங்களை நிகிரகம் பண்றதுனால உண்டாகிற 5, மொத்தம் 9 விதமா பஞ்ச நவதுஷ்டய. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 இந்திரிய நிகிரகம். அதுக்கப்புறம் மேல சொன்னது பிரகிருதி உபாதான கால பாக்கியம் அப்படின்றது 4. இந்த 2 சேர்ந்தா நவதுஷ்டயோ அபிமதாக 9 விதமான சந்தோஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. சந்தோஷம் வேணுமா, ஷட் டவுன் பண்ணுங்க. ஒரு நாள் பேசாம இருந்து பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்களா. ஐயோ எனர்ஜி லெவல். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 வருஷம் நடுவில் நான் புக் ஒர்க்லாம் பண்ணும்போது என்ன பண்ணேன், மௌனமா இருக்கும். இப்போ திரும்ப அதான் பண்ண போறேன். கீதா முடிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கிளாஸ். ஒரு நாள் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நாளைக்கு மௌனம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் முடிஞ்சு போச்சு. வெளில கதவை டோர் லாக் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன். நாளைக்கு தான் மௌனம், ஆனால் இன்னைக்கு நைட்டே 7 மணிக்கெலாம் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை. நான் மௌனமாக இருக்கும்போது ஒரு பெரிய காரியம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ நோ வீடியோ. முக்கியமானது. செல்ஃபோனை என்ன பண்ணுவேன், ஓரமாக எடுத்து சைலன்ஸ் மோடில் போட்டு ஓரமாக வச்சுருவேன். அப்போ என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்க மாட்டீங்க, ஆடியோவும் கேட்காது, வாயிலையும் பேச மாட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஃபுட்டு மட்டும்தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிக மசாலாவோ எதுவும் இல்லாமல் ஒரு கஞ்சி கிச்சடி இது மாதிரி ஏதாவது வச்சுப்போம். டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டோம். இல்லைன்னா தயிர் சாதம் இது மாதிரி ரொம்ப லைட்டான ஆகாரம் ஒரு வேளை. 2வது வேளை சாப்பிடும்போது ரொம்ப அல்பமாக சாப்பிடுறது. அப்போ இந்திரியத்துக்கு வாக்குக்கு கொடுக்கறதில்ல, பேச மாட்டோம், பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப அளவாக சாப்பிடுவோம். தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் தூங்க மாட்டோம். தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 1/2 மணி நேரம் லைட்டாக கண்ணை மூடி இருந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. இது மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் ஃபுல் 24 ஹவர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ஆகிடும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம், 33 மணி நேரம், 36 மணி நேரம் நீங்கள் ரூம்குள்ளார இண்டிவிஜுவலாக இருக்கு. மீதி மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவேன். மெதுவாக 9-10 மணிக்கு தான் ஆள் யாராவது வருவாங்க, பேசுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம். அப்போ 12 மணி நேரம் 2 நாளுக்கு ஒரு வாட்டி 12 மணி நேரம் விவகாரம். என்ன எனர்ஜி தெரியுங்களா இருக்கும் உங்கள்கிட்ட. மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கேரேஜில் விட்ட வண்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் விபாசனை எங்கேயாவது டைம் இருந்துச்சுன்னா யாராவது போங்க, ஒரு விபாசனை 2 விபாசனா போயிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எல்லாம் ஷட் டவுன் பண்ணி தான் வைக்கிறது. நமக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். இதுதான் துஷ்டின்னு பேர். சரி, இந்த 9 விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லாவே இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாலும் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம், திரிகுணங்கள். இந்த 3 குணம் சரியாக போகணும். அதுக்கப்புறம் உபாதானம்ன்ற தேகம் சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாக்கியம்ன்ற புண்ணிய பாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கணும். அப்போது இந்த 4ம் சரியாக இருந்து இந்த 5 இந்திரியங்களையும் நிகிரகம் பண்ணால் 9 விதமான சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 51வது காரிக்கை சித்தியை பற்றி பேச ஆரம்பிக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சித்திகள்னா என்னன்றது நமக்கு நல்லா தெரியணும். சித்தினா என்ன சுவாமி? ஊகசப்தோ அத்யயனம் துக்க விகாதாஸ்ரயः சுக்ருத் பிராப்திஹி தானம் ச சித்தயோ அஷ்டௌ சித்தே பூர்வோ அங்குஷத் த்ரிவிதः. ஊகசப்தோ அத்யயனம் துக்க விகாதாஸ்ரயः சுக்ருத் பிராப்திஹி தானம் ச சித்தயோ அஷ்டௌ சித்தே பூர்வோ அங்குஷஸ் த்ரிவிதः. மொத்தம் சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சித்திகள் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு சித்தியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துகிறோம். இதில் இருக்கிறது வேற, நான் வரிசைப்படுத்துறது வேற. 2 விதமாக இதுக்கு வியாக்கியானம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது.
இவரே வந்து வாசஸ்பதி மிஸ்ரர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், ரெண்டு விதமா, ரெண்டு மூணு விதமா, ஒவ்வொரு விதமா ஆச்சாரியர்கள் பண்றாங்க சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணும்போதே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமா பண்றோம் அப்படின்னா, முதல் சித்தி எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்றார். 18 எத்தனை விதம் இது வந்தோம், அஷ்டம் 8 சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கு, நான் இங்கே கொடுத்துருக்க மாதிரியே இருக்கு. ஆனால் நீங்கள் நம்பர் தனியாக போட்டுங்க. நான் ஒவ்வொன்றா இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற ஆர்டரில் படிச்சிருவோம். அப்புறம் நம்பர் மட்டும் 1 2ன்னு மாற்றி போட்டுங்க. ஊகக முதல்ல சப்தத்தில் இருக்கிறது என்னது, ஊகக அப்படின்னா என்ன அர்த்தம், தர்க்கம் அப்படின்னு அர்த்தம். ஊகம் பண்றது அப்படின்னா தர்க்கம். பிராக்கெட்ல வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா மனனம் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஊகம், ஊகித்தறிதல், லாஜிக் யூஸ் பண்றது, தர்க்கம் பண்றது, இதெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனத்துல வர்றது. நம்ம சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்றோம்ல, அதெல்லாம் சிரவணத்துல இது மனனத்துல வர்றது. சப்தஹா ரெண்டாவது. சப்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்களை குரு மூலமா கேட்கறதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாஸ்திரங்களை அறிதல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தான்னு பேர். இதுக்கப்புறம் மூணாவது வந்து அத்தியனம் அப்படின்றது. மூணாவது அத்தியனம் என்னது, ஆச்சாரியர் மூலமா சாஸ்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா படித்தல். சாஸ்திரங்கள் அறிதல் வந்து சப்தம் எங்க வந்துருதுன்னு பார்க்கலாம். பிரசாத்ஜி என்ன போட்டிருக்கீங்க உங்களோடதுல, அது வந்து பாத்தீங்கன்னா அத்தியனத்துல வந்துருது. சப்தத்துல. ஆமா, அது சப்தம்ன்றது வந்து சத்சங்கத்துல வர்றது. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? ஆமா. இப்ப சப்தம்ன்றது வந்து முதல்ல கேட்கறது. நிறைய பேர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது சப்தம் உள்ள போயிடும். ஆனா வந்து குருநாதர் மூலமா உட்கார்ந்து படிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அத்தியனம். இப்ப நீங்க நிறைய சப்தங்களை வெளியில கேட்டிருக்கலாம், பிரம்மா மாயா எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம். ஆனா குருநாதர் மூலமா உட்கார்ந்து சிரவணம் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் நல்ல முறையில புரியுது. ஆச்சாரியர் மூலமா சாஸ்திரத்தை படிக்கிறது, அதுக்கு பேர் தான் அத்தியனம்னு பேர். அதுக்கப்புறம் ஆமா 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 அப்படி மாத்தி வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இல்ல 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 நீங்க இல்ல ஃபர்ஸ்ட் மீனிங்கை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்பர் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்ப அடுத்து துக்க விகாத்தம். அடுத்தது வந்து 10 ஸ்லோகத்தை ஆர்டர்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்பர் போட்டுக்கலாம். 2-3 விதமா இதுக்கு வியாக்கியானம் பண்றாங்க. அதுக்காக நான் சொல்றது, நான் இப்பவே நான் சொன்னா போன முறை சொன்ன மாதிரி நான் சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்காக நான் வித்யா பிரசாதத்தை கேட்டேன், என்ன சொல்லியிருக்கேன். ஆர்டர் மாறி கூட வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3-4 விதமா இது மாத்துறாங்க. நான் பார்க்குற ஒவ்வொரு டீக்காவும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்போ மீனிங் பண்ணிடுவோம். துக்க விகாத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துக்கங்களுடைய நீக்கம். சாஸ்திர அத்தியனம் பண்ண 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 என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, மெதுவா இப்பயே உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யாரெல்லாம் புதுசா படிக்க வந்தீங்களோ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன துக்கம் இருந்துச்சோ இப்ப இருக்கிற துக்கத்துக்கும் டே டு லைஃப்ல இருக்கிற துக்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. துக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன துக்கம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தைரிகம், தாப்பத்திரயம் சொல்றோம்ல. இந்த 3 விதமான துக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா நாசமாக்குற 3 விதம் சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோதம், பிரமோதம், முதித்தம், மோதமானம் அப்படின்னு 3 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு துக்க விகாத்தகா அப்படின்னு பேர். துக்க விகாத்தாஸ்ரயா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்க விகாத்தா திரையகன்னு இருக்கணும். உங்க சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் தப்பா இருக்கு பாருங்க. ஸ்லோகத்துல பாருங்க, ஸ்லோகத்துல துக்க விகாத்தா ஆசிரயன் இருக்குல்ல, துக்க விகாதா திரையக இத்தாக்கிருங்க. இஷ்ட வந்து இத்தாக்கிருங்க. துக்க விகாதா திரையக, துக்க விகாத திரையக. ஆமா 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 அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2 புக்கு வச்சு பண்றோம். 2 புக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போ இங்க வேற புக்ல பாக்குறேன், அது கரெக்டா வந்து துக்க விகாதாஸ்ரயகன் இருக்கு. அது மாதிரி சரி, திரையக தான் கரெக்ட். 3 அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இந்த 3 விதமான துக்கங்கள். இதுக்கப்புறம் சுக்ருத்து பிராப்தி அப்படின்னு ஒரு சித்தி. நல்லா தெரிஞ்சுங்க, சித்தியில வந்து சுக்ருத்து பிராப்தி. இப்ப பெங்களூர்ல இருந்து 2-3 அம்மாக்கள் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா லலிதா இவங்க எல்லாம் சொல்றாங்க,
என்னன்னா நாங்கெல்லாம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானமே உட்காந்து 3-4 பேர் சேர்ந்து படிப்போம் சாமி. ஒரு வாட்டி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. கம்பெனி கிடைக்கணும்ல. உங்கள் வீட்டை விட்டு வெளில வந்து பாருங்க தெரியும். பக்கத்து வீட்டு அம்மாட்ட பேச முடியாது, நீங்கள் வேதாந்தம் பேச முடியாது. பக்கத்து வீட்டை யார்கிட்ட பேசுறது, திருவண்ணாமலையிலும் யார்ட்டையும் பேச முடியலைங்க வேதாந்தம். எனக்கு நீங்கள் கிடைச்சதுலாம் எனக்கு ரொம்ப கொள்ள லாபம். ஒரு அப்புறாணிகளாக ஒரு 50 பேர் கிடச்சிருக்கீங்க. நான் பாட்டுக்கு மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் தலையிலலாம் வச்சு உட்கார வச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேதாந்தத்தை ஷேர் பண்ணலான்னு நீங்கள் இறங்கி தேடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சிக்க மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியுங்களா, எனக்கு ரொம்ப குறிப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய பேர் கிடைப்பாங்க. பாருங்களேன், 85 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீதா கிளாஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் எவ்வளோ பெரிய சித்தி தெரியலான்ட்டு இருக்கு. ரெகுலராக நீங்கள் கூப்பிடுங்க, சரி நான் தத்துவ போதம் படித்து கொடுக்குறேன் வாங்க, ஒருத்தர் வரமாட்டாங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சித்தி வேணும். என்னை பார்த்து ஒரு சாமி சொல்லுவார், சாமி என்ன சுவாமி நீங்கள் பாட்டுக்கு சம்ஸ்கிருத சப்தமாக பயன்படுத்துறீங்க. நம்ம வேதனிஷ்டானந்தான்னு ஒரு சுவாமி கன்னியாகுமரியிலேருந்து வருவார், இல்லை காலையில் கிளாஸ்க்கு வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலம் படித்து கொடுத்தவர். இப்போ அவர் வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறார், சண்டே கிளாஸ். அப்போ அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்ஸ்கிருதமாக சொல்லிட்டு போகிறீங்க, நான் வந்தால் ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட எதையாவது ஒரு வார்த்தையை சொன்னால் சாமி தமிழில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் எவ்வளோங்க தமிழில் பண்ண முடியும், தமிழில் சொல்ல முடியாது. 10 பேர் வராங்களேன்னு நான் சந்தோஷப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் ஆயிடுறாங்க, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் 6 பேர் 5 பேர், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரில் வந்து நிற்கிது சாமி. வேதாந்தம் கேட்கறதுக்கு யாரும் வர மாட்டேன்றாங்க சாமி அப்படின்னு. அப்போது ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இல்லை, ஆள் வேணும். ஆள் இல்லாமல் ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. இப்போ சித்ராம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்காங்க, பார்வதி அம்மா இருக்காங்க, அப்புறம் இன்னொரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க போல இருக்கு, யாரோ வசந்தி அம்மா இருக்காங்க போல இருக்கு, யாரோ இருக்காங்க இல்லை, 2 பேர் தான், வேற யாரும் சேரலை. இப்போ இவங்களுக்கு லலிதா குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தனமாமி குரூப்பில் கொஞ்சம் பேர் நிறையவே இருக்காங்க. அப்போ நீங்கள் தெருவில் இறங்குனீங்கன்னா ஒரு ஆள் எல்லாம் செதறி அடித்து ஓடி போயிடுவாங்க. ஒருத்தர் கூட ஏதாவது யாத்திரா போகலாம் அப்படின்னா கூட்டம் சேர்ந்துடும். ஊர் சுற்றலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம், பூஜை பண்ணலாம், ஒரு பாராயணம் பண்ணலாம், கூட்டம். வேதாந்தம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் சேர மாட்டாங்க. அப்போ சுகிருத்து பிராப்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரம் செய்கிறவங்களை சென்று அடைதல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க, அது ஒரு சித்தி. அதுக்கப்புறம் தானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டினா, தைப் அப்படின்னு ஒரு தாத்து, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தானம்ன்ற செய்யப்படுது. சுத்திகரணம் அப்படின்னு பேர். தைப் தானே அப்படின்ற சப்தத்திலிருந்து வர்றது சுத்திகரணம். சித்த சுத்தி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சித்த சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தானம்ன்ற சப்தத்திலிருந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இத்தனை விதமா அஷ்டௌ சித்தையா, இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா 8 சித்திகளாக சொல்லப்படுகின்றன. சித்தேகே பூர்வோ அங்குஷஸ்திரிவிதா. இதெல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்குஷம். முதல் 3 வந்து பார்த்தீங்கன்னா அங்குஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்குஷம்னா 3தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்னென்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டுங்க, ஒவ்வொன்றா போடுங்க பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்தங்கள் அறிதல். நீங்கள் என்ன ஆர்டர் போட்டீங்க பிரசாத்ஜி, ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க, பழைய இதில் என்ன போட்டிருக்கோம்? முதல் சுகிருத் பிராப்தியா? குரு கிடைக்கிறது. சுகிருத் பிராப்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கீதா கிளாஸில் நேற்று சொல்லும் போதே ஹிதகாம்யா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார்ல அர்ஜுனனை பார்த்து, நான் உனக்கு ஹிதகாமப்பட்டு உனக்கு நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு உனக்கு இந்த சாஸ்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு. நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், வெல்விஷர்னு வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வெல்விஷர் இல்லை, யாருக்கும் மோட்சம் தெரியவே தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் தெரிஞ்சு வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கணும், யோக சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணும், தத்துவ ஞானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அவங்க தான் வெல்விஷர். வாஸ்தவத்தில் மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யார்? குருநாதர். அப்போ சுக்ருத் பிராப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதிக்கணும்? குரு பிராப்தி. முதல்ல நம்பர் 1 குரு பிராப்தி, சுக்ருத் பிராப்தி. நீங்கள் நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பா? குருநாதர் தான் நினைப்பார் மோட்சம் அடையணும். வேற யார் நினைப்பா? யாரும் நினைக்க மாட்டாங்க. சுக்ருத் பிராப்தி. 2வது ஆமாம் குரு தட்சிணா, குரு சேவா. குருக்கு சேவா பண்ணி நல்லா கொடுத்து அது சித்தசுத்தி அடையிறதுக்காக 2வது தானம். 2வது 1 2. அதுக்கப்புறம்
மூணாவது தான் அத்தியனம். குருநாதர்கிட்ட போய் சேவையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் குருநாதர் வா வந்து உட்கார்ந்து பாடம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். மூணாவது அத்தியனம். நாலாவது சப்தத்தை அறிதல். சப்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் இருந்தா சப்த ஞானம், நாலாவது சித்தி. அதுக்கப்புறம் அஞ்சாவது இல்ல வேணாம், இல்லை அப்படி எடுக்காதீங்க, அப்படி எடுக்காம இப்படியே எடுங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுங்க, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஏற்கனவே நான் நல்லா ஃபைனல் பண்ணி தான் அதை சொல்லியிருக்கேன், அதனால அதான் கரெக்ட். அப்புறம் அஞ்சாவது ஊகம். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா விவேகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனனம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது துக்க விகாதகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது துக்கத்திரைய நிவர்த்தி. அதுக்கப்புறம் ஆமாம் பிரமோதம் முதிதம் மோதமானம் சொல்லியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமோதம் முதிதம் மோதமானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தில் வரக்கூடியது ஏழாவது. எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது சித்தியா மோக்ஷம் சொல்கிறோம். மொத்தம் 8 விதமான சித்திகள். அப்போ நமக்குலாம் எத்தனை சித்தி கிடச்சிருக்கு பாருங்கன்னு ஆச்சரியம் இல்லை? இவ்வளோ சித்தியில் அடைச்சிட்டோம், நிறைய சித்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சிரவணம் கிடச்சிருச்சு, சப்தங்கள் மெதுவாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சொல்கிறீங்களே, நிறைய சொல்கிறீங்களே. இப்போலாம் என்னையே கரெக்ஷன்லாம் பண்ணுறீங்க, இது இல்லை சாமி இப்படி சாமி அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்த ஞானம் அதிகமாக இருக்குன்னு நிறைய ஆயிருக்கு எல்லாத்துக்கும். அப்போ 8 விதமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 வந்து பார்த்தீங்கன்னா பூர்வோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூர்வோ அங்குஷ தெரிவிதா. 3 வந்து பார்த்தீங்கன்னா அங்குஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்குஷம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதோட கண்ட்ரோலில் தான் மற்றதெல்லாம் இருக்குது. என்னென்ன முதல் 3 என்னது? குரு பிராப்தி, அதுக்கப்புறம் 2வது சித்தசுத்தி, 3வது வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட சித்தசுத்தி தானம், அப்புறம் 3வது ஆச்சாரியர்கிட்ட சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணுறது. அப்போ குரு பிராப்தி, அப்புறம் சித்தசுத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட வந்து சிரவணம் பண்ணுறது. இந்த 3த்தை பேஸ் பண்ணி தான் சப்த ஞானம் உண்டாகும், அதுக்கப்புறம் மனனம் உண்டாகும். சப்த ஞானம் உண்டாகும், அதுக்கப்புறம் மனனம்ன்ற யுக்தி ஊகம் உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்திரையும் நாசமாகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தில் மோதம் முதித்தம் மோதமானம், பிரமோதம் முதித்தம் மோதமானம்ன்ற நிதித்தியாசனத்தில் சந்தோஷம் அதிகமாயிட்டே போகிறது. இந்த 3 அந்த பிரமோதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிக துக்க நிவர்த்திக்கு பேர் பிரமோதம், ஆதி பௌதிக துக்க நிவர்த்திக்கு பேர் முதித்தம், ஆதி தெய்வீக நிவர்த்திக்கு பேர் துக்க நிவர்த்திக்கு பேர் மோதமானம். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சமானது கிடைச்சு. அப்போ முதல்ல 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்குஷம் மாதிரி, ஒரு குதிரை அடக்கிறதுக்கான கடிவாளம் மாதிரி இந்த முதல் 3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு குரு பிராப்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிருச்சு, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அலைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன மந்திரத்துக்கு மீனிங் சொல்கிறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. நான் அலைஞ்சிருக்கேன். நான் ஒரு சாந்தி மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் இல்லை பாடுவாங்க. நல்ல வித்வான்களாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டைம் கொடுக்கணுமே. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பிஸி, ரொம்ப பிஸி. வீட்டில் வேலை இருக்குது, அந்த வேலை இந்த வேலை எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் போய் ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு எத்தனை வாட்டி ஏறி இறங்கி ஒரு மந்திரம் படிக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். ஏன்னா 5 நிமிஷம் சொல்லி கொடுப்பாங்க, 5 நிமிஷத்துக்கு போயிட்டு வாப்பா அப்படின்ட்டுவாங்க. 5 நிமிஷம் தானா? இப்போ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோமா, உள்ளே போயிடும். இப்படி இருந்தாலும் உள்ளே போயிடும். இவ்வளோ டைம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ இங்கே போய் தேடி அலைஞ்சதான் தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கள் கிடைக்கிறது, பாடம் சொல்கிறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதுக்கப்புறம் சகபாட்டிகளாக கிடைக்கிறது. சுகிருத்து பிராப்தியில் 2 எடுத்துங்க. குருநாதரே எடுத்துங்க, சகபாட்டிகளா சக பிரம்மச்சாரிகளை விசாரம் பண்ணுறதுக்கு எடுத்துங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேடி பார்த்தாலும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து சப்தம் உள்ளே போகணும், புரியணும், சப்தம் புரியணும். அதுக்கப்புறம் கம்பேர் ஸ்டடீஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மனனம் தர்க்கம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்ணணும். இப்போ உங்களுக்காகவே நானே என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கம்பேர் ஸ்டடீஸ் எல்லாம் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போகணும், அது ஒரு சித்தி.
படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, மனனம் போறது இல்லை. மனனம் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வந்து நிதித்தியாசனம் போறவங்க ரொம்ப துர்லபமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக துக்கங்கள்லாம் ஒவ்வொன்றா க்ஷீணமாய் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய சித்தி. இந்த விதமாக சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சித்திகள் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம். 52வது காரியம் நாளைக்கு 51. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் சித்தாந்தமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த 40க்கு மேலே தான் மெதுவாக சித்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த ஸ்லோகம் 52 இன்னைக்கு பாடத்தில் வந்தது தான். ந வினா பாவைர் லிங்கம் வினா லிங்கேன பாவ நிர்வൃத்தி லிங்காக்கியோ பாவாக்கிய தஸ்மாத் த்விவிதः பிரவர்த்ததே சர்க்கா. இந்த 52வது காரிக்கா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீதாவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பகவான் சொல்கிறாருல, நான் என்னெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல. புத்தி, ஞானம், அசம்மோகா, க்ஷமா, சத்தியம், தம, ஷம, இதெல்லாம் வந்து காலையில் பாடத்தில் வந்துச்சுல்ல. 10வது சாப்டரில் 4, 5 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புத்தியோட பெருமங்களில் வந்துருக்கு. இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு எல்லாம் புத்தியிலேருந்து ஆரம்பிச்சது எல்லாம். அப்போ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் கிளாஸ். முதல் 3 தான் கடிவா. அங்குஷம்னா கடிவாளம், கண்ட்ரோல் பண்ணுறது. குதிரை வந்து இது குதிரையோ இல்லை யானையை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குச்சி வச்சுருப்பான், குத்துவான். பின்னாடி இருந்து யானை பாகன் என்ன பண்ணுவான், அங்குஷத்தை வச்சு குத்துவான். ஒரு சின்ன குச்சி தான். அந்த ஒரு சின்ன குச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து அப்படின்னா அப்படியே கண்ட்ரோல் ஆகும். அதாவது ஆச்சரியமா இருக்கும். யானை பாகன் கையில் இருக்கிறது சின்னோண்டு குச்சி, யானை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. அவ்வளோ பெரிய யானை வந்து யானை பாகன் கையில் இருக்க அங்குஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி போகும். ஒரு சின்ன குச்சி, அதில் வந்து ஒரு சின்ன கயிறு மாதிரி கட்டியிருக்கும். சின்னோண்டு கயிறு, இவ்வளோ பெரிய கயிறு இருக்கும். ஒரு முனை கயிறு இருக்கும். ஒரு முனம் ஊசி இருக்கும். ஊசி முனையில ஊசி இருக்கும். ஆமாம், கரெக்ட். அங்குஷத்தில் ஊசி இருக்கும். ஆமாம், குத்துவான். குத்த அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து அதில் ஊசி மாதிரி இருக்கும். குத்துறது பயப்படாது. அப்போ அந்த முதல் 3 குரு பிராப்தி, சித்தசுத்தி, அதுக்கப்புறம் சிரவணம். இந்த 3 தான் 3 கண்ட்ரோலில். நிறைய பேருக்கு சிரவணமே கிடைக்கல. சிரவணம் கிடைச்சாதானே. அப்புறம் பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா குரு சேவை கிடைக்கணுமே, நிறைய பேருக்கு அது கிடைக்காது, சுத்தி ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவே கிடைக்க மாட்டார். அது வேற. தேடி அலைஞ்சாலும் மந்திரவாதி மாண்டருக்கு தான் கிடைக்கிறாங்க ஒழிய குருநாதர் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஜோசியர், மந்திரவாதி, என்னென்னவோ சாமியார்னு சொல்லிட்டு என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில். யூடியூப்பை திறந்தா விதவிதமாக இருக்கு. இல்லை, இப்போ நாங்கள் தெருவில் இறங்குறோம்னு வச்சிங்களேன். சாமி எந்த கோயிலில் பூஜை பண்ணுறீங்க? ஒன்று பூஜாரியாக பார்க்குறேன் சாமியாரை, இல்லை அப்படின்னா குறி சொல்வீங்களா சாமின்றான். நார்த் இந்தியாவில் போயிட்டீங்கன்னா ராஜஸ்தான் பக்கம், அப்புறம் இது ஹரியானா பக்கம் போயிட்டீங்கன்னா சாமி என் மாடு பால் கறக்க மாட்டேங்குது சாமி, அதையாவது மந்திரம் போடு சாமின்னுவான். ஜாட்டு, ஹரியானாவில் ஜாட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நெய்யை கொடுத்துருவான். நல்ல 1 லோட்டா நிறைய 1/2 லிட்டர் லசியும் கொடுத்துருவான். பன்னீர் சப்ஜியும் நல்லா போட்டு நல்ல ரொட்டியும் கொடுத்துருவான். சாமி போகும்போது என் வேப்பலையை கையில் கொடுத்து சாமி என் மாட்டை வந்து மந்திரிச்சிட்டு போ சாமின்னுவான். மாடு பால் கறக்க மாட்டேங்குது சரியா, அதனால என் மாட்டை மந்திரின்னு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம ஊர் பரவாயில்ல, மனுஷனை மந்திரின்னு தான் இங்கெல்லாம் சொல்றான். ஹரியானாவில் போட்டால் மாட்டைக்கே மந்திரம் போட வேண்டியிருக்கும். நானும் பண்ணியிருக்கேன். அம்மா சாப்பிட்டுமே, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சா வேணாம்ப்பா எனக்கு மந்திரம் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். சாப்பாடுலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி உனக்கு தெரிஞ்சதை மந்திரம் போடு சாமின்னுவான். ஓம் சுக்லாம்பரதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தி. அவனுக்குலாம் தெரியாது இந்த மந்திரம்லாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன மந்திரம் சொல்கிறோன்னு கூட தெரியாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாச்சு பூர்ணமுதச்சதே. வேப்பலையை வச்சுக்கிட்டு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாச்சு பூர்ணம், நமக்கு தெரிஞ்ச மந்திரம் தானே சொல்ல முடியும். இது மாதிரிலாம். அப்போ சாமியார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் தவிர்த்து ஞானம் தவிர்த்து வேற எல்லாம் கேட்பாங்க. சாமி என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்குமா பொன் குழந்தை பிறக்குமா சாமி, இது மாதிரிலாம் கேட்பாங்க. ஐயோ ஆச்சரியமா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்.
நாராயண. ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் மூணுத்தோட இதனால நாசமாகும். அது ஒரு சித்தி. சரி பார்க்கலாம். சரி ஒரு